அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிறது மேஷராசிக்காரர்களுக்கான சித்திரை மாத பலன்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது நவக்கிரகங்களின் தலைவனான சூரிய பகவான் ஏப்ரல் 14ஆம் தேதி அதிகாலை 3:21 மணிக்கு மேஷராசியில் பெயர்ச்சியாகக்கூடிய சித்திரை மாதம் பிறக்கிறது. தமிழ் புத்தாண்டும் பிறந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அந்த சூரியன் உச்சபலனை தரப்போகிறாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில் சித்திரை மாதம் சில ராசிகளுக்கு சாதகமற்றதாகவும் அமையப்பெறும். இதனால் அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற, வேலையில் வெற்றி பெற கடின உழைப்பு தேவைப்படுங்க. எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்க தாமதமும் ஏற்படலாம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த சூரிய பகவானினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது சாதகமற்ற நிலையை உருவாக்க போகிறதா அல்லது சாதகமான அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சித்திரை மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசியை சேர்ந்தவர்கள் சில முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுல குழப்பமான மனநிலை இருக்கத்தான் செய்யும். எதிர்பாராத விதமாக முக்கிய வேலைகளை ஒத்தி வைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. குடும்பம், பணியிடம் போன்ற பல்வேறு சூழ்நிலைகளில் சாதகமற்ற பலன்கள் ஏற்படும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. உங்களுடைய எதிர்ப்புகள் நிறைவேற, எதிர்பார்ப்புகள் நிறைவேற காலதாமதங்கள் ஏற்படத்தான் செய்யும். அதிலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா அரசாங்கம் தொடர்பான விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். அந்த விஷயங்களை கொஞ்சம் கவனத்தோடு முடிவுகளை எடுக்க வேண்டியதும் அப்படிங்கிறதும் முக்கியமான ஒன்றுங்க. அதே மாதிரி விதி மீறல்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக தவிர்த்து கொள்ளுங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத சிக்கல்கள் இல்லை சட்டம் தொடர்பான வழக்குகள் தொடர்பான சிக்கல்களில் சிக்கி தவிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். அதனால் விதி மீறல்களை கண்டிப்பாக தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் சிக்கல்கள் அதிகரிக்கத்தான் செய்யும். உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வதோடு மட்டும் இல்லாமல் எந்த விஷயங்கள்லையுமே கவனமாக பேசுறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய பேச்சில் இனிமையும் செயலில் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டியது அவசியமான ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நற்பலன்களை நீங்கள் பெறணும் அப்படின்னா அதற்கு நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். உங்களினுடைய முயற்சிகள் கடின உழைப்பிற்கான பலன்கள் கிடைக்க சிறிது கால தாமதம் ஆகத்தான் செய்யும். அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடை உறவுல சிக்கல்களும் உருவாகத்தான் செய்யும். குடும்ப பிரச்சனைகள் உங்களுடைய வருத்தத்தை அதிகரிக்கலாம். அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி வேலை வியாபாரத்தில் கவனமாக முடிவுகளை எடுக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. அதற்கான பலன்கள் கிடைக்கவும் உங்களுக்கு காலதாமதம் ஏற்படுங்க. எதிர்மறையான விளைவுகளை தவிர்க்க நிதானமாகவும் உங்களுடைய பேச்சில் இனிமையையும் கடைபிடிக்க பாருங்க. அதே சமயம் சில முக்கிய மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுங்க. இருந்தாலும் அவை தங்களுக்கு சாதகமற்றதாக இருக்கவே அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்கு. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. எச்சரிக்கையாகவும் நேர்மறையாகவும் சிந்தித்து செயல்படுவது ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தில் கடின உழைப்பிற்கு பின்னரே எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வு பெற நீங்கள் கொஞ்சம் காத்திருக்க வேண்டிய சூழல் இருக்கத்தான் செய்யும். முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுல குழப்பமான மனநிலையும் இருக்கலாம். திருமணம், குழந்தை பேறு தொடர்பாக காத்திருக்க வேண்டிய சூழல் பலருக்கும் அமையப்பெறும். அதே மாதிரி இந்த நேரத்தில் உங்களுடைய செயல்கள்லையும் முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள்லையும் கலக்கமான சூழலே இருக்குங்க. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் மன அமைதியற்ற சூழல் உருவாகும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று. அதே மாதிரி சவால்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால எந்த ஒரு செயல்லையுமே பொறுமையுடன் செயல்படுவது ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தில் கடினமாக உழைத்தாலும் விரும்பிய வெற்றியை பெற நீங்கள் கொஞ்சம் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம். அதனால் மன அழுத்தமான சூழல் ஏற்படும். பெற்றோரின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த பாருங்க. குடும்ப சூழ்நிலை கவலை தரக்கூடிய வகையில் இருக்கலாம். வீடு, நிலம் தொடர்பான சிக்கல்களும் இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்றுங்க. அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்படலாம். இலக்குகளை அடையிறதுல கவன சிதறல் உருவாகும்.
தங்களுக்கு அதிர்ஷ்டமற்ற சூழலும் இருக்கும். அப்படிங்கிறதுனால முக்கிய வேலைகளுக்கான பலன்களை பெறுறதுல தாமதமும் உருவாகுங்க. உங்களுடைய வேலை தொழில் தொடர்பான முன்னேற்றம் கிடைக்கப்பெறுவீங்க. அதே மாதிரி வாழ்க்கை துணையுடன் இணக்கமான சூழல் இருக்குங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் மிகவும் கவனத்தை செலுத்த பாருங்க. அதிலும் குறிப்பாக உணவு மற்றும் உடற்பயிற்சியில் அக்கறை காட்ட வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஆரம்ப கட்டம் அப்படிங்கிறது கிரகங்களினுடைய அடுத்தடுத்த பெயர்ச்சி மாற்றம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு வேலை தொழில் சம்பளம் அப்படின்னு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுத்தாலும் மற்றொரு புறம் விரயங்களையும் ஏற்படுத்த தான் செய்யும். அதே மாதிரி வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் சிலருக்கு அமைய பெறுதுங்க. இருப்பினும் வீடு வாகனம் வாங்குறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது. வில்லங்கம் ஏதாவது இருக்கிறதா அப்படிங்கிறத தீர விசாரித்து வாங்கிறது நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி எல்லா விஷயத்துலையுமே ஓரளவுக்கு சாதகமான நிலைகள் ஏற்பட்டாலும் கூட நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியது அவசியங்க. உடல் நலம் குடும்பத்தினுடைய நலன்கள் குறித்து நீங்கள் கவனத்தை செலுத்த வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. வருமானத்திலேயோ பண வரவிலோ குறைவு இருக்காது. அதே மாதிரி பொருளாதாரம் நன்றாக இருந்தாலும் கூட வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லதுங்க. ஆடம்பரமான செலவுகள் வசதிக்காக சௌகரியங்களுக்காக அடுத்தடுத்து செலவுகள் செய்கிறது கடன் வாங்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தும். கடன் வாங்கி வீடு வாங்கிறது சுபகாரியங்கள் செய்கிறது உள்ளிட்ட விஷயங்களை செய்யலாம். ஆனால் தேவையில்லாத அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்தி கொள்ளுங்க. அதே மாதிரி குடும்பத்தில் சின்னதாக அவ்வப்போது சலசலப்புகள் ஏற்படத்தான் செய்யும். வீட்டில் பெரியவர்களினுடைய ஆலோசனையை கேட்டு நடப்பது நல்லது. கணவன் மனைவி உறவுல மூன்றாவது நபரின் தலையீட்டு அனுமதிக்காமல் இருக்க வேண்டும். அதே மாதிரி சகோதரர்களுடன் ஏற்படக்கூடிய பிரச்சனையை பெரிதாக்காமல் சுமூகமாக அல்லது அமைதியாக தீர்த்து கொள்வது பெரிய விரிசல்கள் ஏற்படாமல் தவிர்க்க உதவுங்க. அதே மாதிரி திருமணமாகி நீண்ட காலமாக குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை செல்வம் கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். குழந்தைகளால் செலவுகள் அதிகரித்தாலும் கூட குழந்தைகள் மூலம் நல்ல செய்திகளையும் நீங்கள் கேட்பீங்க. அதே நேரத்தில் குழந்தைகளினுடைய நட்பு வட்டத்தையும் கவனிக்க வேண்டியது அவசியமான ஒன்றுங்க. இந்த காலகட்டத்தில் செல்வாக்கு மிக்க நபர்களினுடைய அறிமுகம் தங்களுக்கு கிடைக்கப்பெறலாம். இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா தொழில் அப்படி இல்லைனா வியாபாரத்தில் நல்ல ஆதாயம் பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்குங்க. வேலை இல்லாதவர்களுக்கும் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்குங்க. வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு பெரிய அளவு சிக்கல்கள் இல்லாமல் வேலை கிடைக்க சாத்தியமும் இருக்குது. அதே மாதிரி பணவரவு ஓரளவுக்கு நன்றாகவே இருக்கும். வியாபாரம் செய்கிறவங்களுக்கு தொழில் வளர்ச்சி நோக்கி செயல்படுபவர்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது ஒரு புதுவிதமான நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் அலைச்சல் குறைந்து ஆதாயம் அதிகரிக்கவும் செய்யுங்க. வருமானம் அதிகரிக்கும் போது செலவுகளும் கூடும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் புதிய நபர்களுடன் பழகுறீங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்க கிட்ட எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. யார் சொல்வதையும் உடனடியாக நம்பிவிடக்கூடாது. அதிலும் பார்த்தோன்னா வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னாலும் அதிகப்படியான வருமானத்தை வீணாக செலவிடுறதில்ல நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். ஏன்னா வருமானம் அதிகரிக்கும் பணவரவு அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால செலவுகள் செய்யறதுக்கு நீங்கள் தயங்க மாட்டீங்க. அதனால் செலவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருந்தீங்கன்னா தேவையில்லாத பண விரயங்களை தவிர்க்க முடியும். அதே மாதிரி கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையையும் தவிர்க்க முடியும். அதனால் கொஞ்சம் செலவுகள் விஷயத்திலையும் அதீத கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி பிள்ளைகள் விஷயத்தில் கனிவாக இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் கண்டிப்பாகவும் இருக்க வேண்டியது அவசியம். குடும்பம் குழந்தைகள் அப்படின்னு கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் உங்களுக்கு எதிர்ப்புகள் வர பல்வேறு வகையில் உங்களுக்கு எதிர்ப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி
கொஞ்சம் வந்து அலைச்சலும் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கத்தாங்க செய்யும். கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இழுபறியாக இருக்குங்க. கைக்கு வந்து சேர வேண்டிய பணம் வராமல் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். அதே மாதிரி வந்து உறவுகளோடு நீங்கள் கொஞ்சம் கவனமாக பேசி பழக வேண்டியது அவசியங்க. அதே மாதிரி வந்து நேரத்தை வந்து வீணடிக்காதீங்க. அது இல்லைன்னா அப்படி வந்து உங்களுக்கு தேவையில்லாத சிக்கல்கள் வந்து உருவாகலாம். அதே போல் கணவன் மனைவிக்குள்ளே வந்து வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒருவேளை வாக்குவாதம் வருது, கருத்து வேறுபாடு எழுகிறது அப்படின்னா ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடக்க பாருங்க. தேவையற்ற பிரச்சனைகள் தானாக விலகிடுங்க. தேவையற்ற எதிரிகள் உங்களை விட்டு விலகுவாங்க. உடல் ஆரோக்கியத்திலையும் ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் தென்பட்டாலும் கூட ஆரோக்கிய விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது. உறவுகளோடு இருந்து வந்த சண்டைகள் எல்லாமே ஓரளவுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும். வேலையிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி அதிகமான ஆர்வத்தை நீங்கள் காட்டுவீங்க. அதே மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா சிந்தனை செய்து கொண்டே இருப்பீங்க. உங்களுடைய சிந்தனையை வந்து உங்களுக்கே வந்து ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சிந்தனைகள் மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்லலாம். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வாய்ப்புகள் அமையும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துலையுமே வந்து கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. உங்களுக்குரிய பரிகாரமாக என்ன பண்ணலாம் இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க அப்படின்னு பார்த்தோன்னா, சஷ்டி விரதம் இருக்கிறது, முருகப்பெருமான் வழிபாடு உள்ளிட்டவை எதிர்மறையான கிரகங்களினுடைய தாக்கங்களை குறைச்சி வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும். விநாயகர் வழிபாடு தடைகளை நீக்குங்க.